நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஸ்தோத்திரமா. அவர் தான் நமக்கும் பிதாவா இருக்கிறார். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏசப்பாக்குள்ளாக நம்மள எல்லா வித ஆவிக்குரிய நன்மைகளாம் நம்மள பிளஸ் பண்ணிருக்கிறாராம், ஆசீர்வதிச்சிருக்காராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்? தன்னோட ஒரே பேரான குமாரனை நமக்கு சொந்த ரட்சகராக நமக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால பிதாவும் நமக்கு பிதாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து காவிக்குரிய என்னென்ன உன்னதங்கள் ஆசீர்வாதம் வச்சிருக்காரோ அதெல்லாம் நமக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இருக்கிறோம். இந்த பாக்கியமத்தை யாருக்கும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரோட ரட்சிப்புல, அவரோட நன்மையில, அவரோட பந்தியில கலந்து கொண்டு, அவரோட அபிஷேகத்துல நிரம்பி, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த ஆசீர்வாத பிதாவான வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத நீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரட்சிப்புக்குள்ள வாங்க. அவருடனே பிதாவை சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகரன் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளையாக ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பாக்கியவான் பாக்கியவாதியா வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த இன்விடேஷன் கொடுக்கிறார்.